இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தின் முதல் புயலாக உருவாகி இருக்கின்ற மோந்தா புயல் தற்பொழுது சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கே மையம் கொண்டிருக்கிறது. 505 கிலோமீட்டர் தொலைவிலே அது மையம் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நேரடியாக சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கே சென்னையை நோக்கி நகர்ந்து வருகின்றதுதான் தற்போது காட்சிகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த புயல் எப்படி உருவாகி எப்படி போய் கரையை கடக்கப் போகிறது என்ற காட்சியை தான் வரைகலையில் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் மற்றும் பல சர்வதேச தனியார் வானிலையாளர்கள் மற்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆகியவற்றிலிருந்து கிடைத்த தகவல்களை வைத்துதான் தற்போதைய தகவலை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது 505 கிலோமீட்டர் இருக்கிறது. இது சென்னையை நோக்கி நகர்ந்து நேரடியாக சென்னையை தாக்குவது போல்தான் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த புயலானது கிட்டத்தட்ட இன்று நள்ளிரவு வாக்கிலே தற்போது 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கடந்த 6 மணி நேரமாக 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இதனுடைய வேகம் மேலும் அதிகரித்து 21 கிலோமீட்டராக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 21 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் பொழுது இன்று நள்ளிரவு வாக்கிலே சென்னைக்கு அருகே, அதாவது சென்னையிலிருந்து சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கே 380 கிலோமீட்டர் தொலைவில் வரும்பொழுது இந்த மோந்தா புயலானது திடீரென ஒரு மாற்றம் அடைகிறது. என்ன மாற்றம் அடைகிறது என்றால் தன்னுடைய திசையை உடனடியாக வடக்கு நோக்கி மாற்றப் போகிறது இந்த புயல். மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இது. இல்ல இந்த கரை, அதாவது அந்த நள்ளிரவிலே கரை மாறுகிறது. அதாவது திசை மாறி ஆந்திராவை நோக்கி போவதற்கு இன்று நள்ளிரவு தான் அந்த நிகழ்வு நடைபெறுகிறது. சென்னைக்கு அருகே 360 கிலோமீட்டர் அருகே வரும்பொழுதுதான் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இன்று இரவு 10 மணியிலிருந்து நள்ளிரவுக்குள்ளாக அந்த நள்ளிரவு 2 மணி அளவுக்குள்ளாக அந்த நிகழ்வு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திசை மாறல் வடக்கு நோக்கி நகர்ந்து அதன் வடமேற்கு திசையிலே ஆந்திராவை நோக்கி சென்று மசூலிப்பட்டினத்திற்கும் கலிங்கப்பட்டினத்திற்கும் இடையே காக்கிநாடா பகுதியிலே அந்த கரையை கடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தற்போது கணித்திருக்கிறார்கள். இந்த கணிப்பின் பிரகாரம் பார்க்கும் பொழுது சென்னை மற்றும் வட தமிழகம் மற்றும் சென்னையின் தமிழகத்தினுடைய பல பகுதிகள் பரவலாக விட்டு மழை பெய்து கொண்டிருக்கிறது. பெருமழையும் இல்லை, சாதாரண லேசான மழையும் இல்லாமல் ஒரு மிதமான மழை அவ்வப்போது பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழையின் அளவு தொடர்ந்து இப்படியே இன்று மாலை வரை நீடிக்கும். இரவு 10 மணிக்கு பிறகாக மழை பெய்வது படிப்படியாக குறைந்துவிடும். நாளை மழை இருப்பதற்கான வாய்ப்புகள், நாளை வெயிலை முழுமையாக பார்ப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. இது எல்லாமே கணிப்புகள் தான். அதே போன்று காற்று, ஆனால் வெயில் வந்தாலும் காற்றின் வேகம் நாளை பிற்பகல் வரை 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலே வட கடலோர தமிழக கடலோர மாவட்டங்களிலே இந்த 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலே மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதை நாம் பார்க்க முடியும். மீனவர்கள் கடலுக்குள் செல்லக்கூடாது என தெளிவாக எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. மழையின் அளவு நாளை காலை முதல் அந்த மழை என்பது சுற்றிலுமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். வாய்ப்பே இருக்காது மழை. இன்று இரவு 10 மணிக்கு பிறகு இந்த மழை, இந்த விட்டு பெய்கின்ற மழையின் அளவும் குறையும். அடுத்த 4 தினங்களுக்கு டிரைவ், அதாவது ஒரு புயல் வந்து செல்லும் போது ஈரப்பதத்தை இழுத்து சென்று விடுவதால் வறண்ட வானிலை தான் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போதைய நிலையில் உள்ள தற்போதைய கணிப்பின்படிதான் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது பார்க்கலாம், நீங்கள் நம்முடைய இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அதிகார பூர்வ அந்த ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கும் ரெட் அலர்ட் அனைத்துமே ஆந்திரா, ஒடிசாவுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த மட்டுமே ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்திருக்கிறார். ஆரஞ்சு அலர்ட் என்றால் மழை பெய்யலாம், ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கை அலர்ட் தான் அது. எனவே 10 சென்டிமீட்டருக்குள்ள 15 சென்டிமீட்டருக்குள்ளாதான் மழை பெய்யும், விட்டு தான் மழை பெய்யும். பெருமழை, கனமழை, தொடர் மழையாக ஒரு பெரு வெள்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அறவே இல்லை என்பதுதான் தற்போதைய நிலையிலே நமக்கு கிடைத்த தகவல், உறுதியான தகவல். சென்னைக்கு அருகே இன்று இரவு அந்த ட்விஸ்ட் என்னவென்றால் திசை மாறுகின்றது. திசை மாறி நாளை காலை அதிகாரப்பூர்வமாக நாளை காலை தீவிர புயலாக மாறும். நாளை காலை 28ஆம் தேதி தீவிர புயலாக இந்த மோந்தா புயல் மாறி நாளை மாலை அல்லது இரவு கலிங்கப்பட்டினத்திற்கும் மசூலிப்பட்டினத்திற்கும் இடையே காக்கிநாடா வட்டத்திலே இந்த கரையை கடக்குகின்றது. மோந்தா புயல் தீவிர புயலாகத்தான் கரையை கடக்கப் போகிறது. 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலே சூறாவளி காற்று வீசும். சில நிமிடங்களில் நீங்கள் பார்த்தால் 110 கிலோமீட்டர் வரை அந்த காற்று செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. தற்போதைய நிலையிலே சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கே 505 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது. இது மேலும் நகர்ந்து
360, 380 340 கிலோமீட்டர் தொலைவில் வரும்பொழுது இந்த திசை மாற்றம் நடைபெறுகிறது. இந்த திசை வந்து கொண்டது திடீரென வடக்கு திசையை நோக்கி நகர்ந்து வடமேற்காக சென்று ஆந்திராவை நோக்கி இந்த புயல் செல்ல போகிறது என்ற தகவல் நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. தனியார் வானிலையாளர் செல்வகுமார் மற்றும் சர்வதேச வானிலை கணிப்பு மையங்கள், அதே போன்று இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆகியவற்றின் கணிப்பின்படி இந்த பிரத்யேக தகவலை தற்போது நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். மழை படிப்படியாக நாளை காலை முதல் முற்றிலுமாக குறைந்துவிடும். இன்று இரவு 10 மணி வரை விட்டு விட்டு மழை பெய்யும். லேசான மழை முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சில இடங்களில், ஓரிரு இடங்களில் கனமழை எப்போவாது பெய்யலாம். ஆனால் பெரிய மழை இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. பெருவெள்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை என்பதுதான் தற்போது வானிலையாளர் கணித்திருக்கிறார்கள். நாளை காலை முதல் சூரியனுடைய வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய வெயில் முழுமையாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே காணப்படும். நவம்பர் 6ஆம் தேதி அல்லது 7ஆம் தேதி வாக்கிலே மேலும் ஒரு காற்றழுத்த நிலை உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் தற்சமயத்திற்கு அடுத்த ஒரு வாரத்திற்கு வெயில் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த மழையானது நாளை காலையிலிருந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதால் தற்போது நமக்கு கிடைக்கின்ற தகவல். தற்போது நாம் பார்க்கின்ற வரைகலையில் மிக தெளிவாக 26ஆம் தேதி எப்படி இருக்கும், 27 இன்று எப்படி இருக்கிறது, 28ஆம் தேதி பார்த்தீர்கள் என்றால் 28ஆம் தேதி ஆரஞ்சு அலர்ட் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். 29ஆம் தேதி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நமக்கு பச்சை நிறமே வந்து விடுகிறது. எனவே 29ஆம் தேதி மழையே சுத்தமாக இருக்காது நாளை மறுநாள். எனவே வெயில் தான் இருக்க போகிறது என்பதை மிக தெளிவாக காட்டுகின்ற வரைகலைகள் தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே புயல் இன்று நள்ளிரவு சென்னையை நோக்கி வரும்போது திடீர் மாற்றம் அடைந்து வடக்கு திசை நோக்கி நகர்ந்து ஆந்திராவை நோக்கி செல்ல போகிறது. இன்றிரவு சென்னைக்கு அருகே 360 கிலோமீட்டர் தூரத்திலே இந்த மாற்றம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக வானிலையாளர்கள் கணித்திருக்கிறார்கள். சற்று நேரத்திலே சென்னையில் உள்ள மண்டல வானிலை ஆய்வு மையத்திலே அதிகாரப்பூர்வ செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இந்த தகவலை பகிர்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். நிகிதா, விவரங்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.